வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ரீசெண்டாக டெனான் X4800 வித் மேக்னெட் ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிசீவர் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். டெனான் X4800 11.4 சேனல் ஏவி ரிசீவர். ப்ராசஸிங் 9 சேனல் ஆம்ப் ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் 8K சப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏவி ரிசீவர் IMAX என்ஹான்ஸ்டு RO3D இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு 11.4 நம்ம இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஏவி ரிசீவர் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணும்போது எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்தது. நார்மலாக நம்ம பண்ண 7.1 7.2 9.2 சேனலோட காட்டிலும் இது நல்ல ஒரு குவாலிட்டி ஃபீல் பண்ணோம். இதில் டெனான் 4800 ப்ளஸ் இவங்க இதில் டயார் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ உனக்கு பேக் வியூவிங்கை பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த பேக் பேனல் ஃபுல்லாக கவர் ஆனது அப்படின்றது இந்த ரிசீவரில் மட்டும் தான் வருது. ஸோ இது குவாலிட்டி வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. IMAX என்ஹான்ஸ்டு, IMAX DTS X RO3D இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. சரவுண்டு பேக்கு ப்ளஸ் ஹைட்டில் 4 ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுல குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஆப்டிக்கல் இன்புட் 2 HDMIயில் கிட்டத்தட்ட ஒரு 7 HDMI இன்புட்டும் அண்ட் ஒரு 3 மானிட்டர் அவுட்டுமே கொடுத்துருந்தாங்க. இந்த 3 மானிட்டர் அவுட்டுங்கிறது எங்களுக்கு டிவிக்கு ஒரு லைனு அண்ட் ARCக்கு ஒரு லைனு ப்ளஸ் ப்ரொஜெக்டருக்கு ஒரு லைன் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த ஏவி ரிசீவருக்கு நம்ம கொடுத்துருந்த பனானா ப்ளக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டன் ஆடியோவிலேருந்து கோல்டு பிளேட்டட் பனானா பிளகின். இது ஒரு பேர் பார்த்திங்க அப்படின்னா 650 ருபீஸ்க்கு நம்ம பேர் பண்ணியிருந்தோம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் பேக் பேனலிங்கோட வியூவிங். வயர் அண்டு பனானா பிளக் எல்லாமே நம்ம தான் கொடுத்துருந்தோம். வயரிங் எல்லாமே ஹையர் எண்ட் மாடல்ன்றதுனால நம்ம நல்ல காஸ்ட்லியான ஒயர் தான் போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்லேருந்து 2002 டவர் ஸ்பீக்கர் போட்டிருந்தோம். ஸோ இது டுயல் 8 இன்ச்சஸில் ஸ்பீக்கர் ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க. 2 ஏர் ஹோல்ஸ் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. டவர் நல்லா பஞ்சி தெரியும். ஃப்ரண்ட்டில் இருந்து வர்ற வால்யூம் நல்லா தெரியும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஆடியோவிலேருந்து சென்டர் சேனல் ஸ்பீக்கர் S20. இது சப்வூஃபர் மேக்னெட் ஆல்ஃபா RS12. ஆக்சுவலாக நாங்கள் ஒயிட் கலர் தான் கிடச்சிது. ஸோ ஒயிட் கலர் லுக் ப்ரீமியம் லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடத்துக்கு நல்லா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கு உள்ளே எல்லாமே பண்ணியிருந்தோம். ஃபால் சீலிங்கில் போல்க்லேருந்து RC80i அட்மாஸ் சீலிங் ஸ்பீக்கர் RC80i போட்டிருந்தோம். நல்லா குவாலிட்டி நல்லா ரீச் ஆச்சு. 8 இன்ச்சஸ்ன்றதுனால நல்லா அட்மாஸோட சவுண்டும் நல்லா தெரிஞ்சுது. ஸோ ப்ரொஜெக்டர் போட்டுட்டு அண்ட் இதுக்குமே சரவுண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்லேருந்து 12B அப்படிங்கிற மாடல் நம்ம இதுக்கு போட்டிருந்தோம். ஸோ இது ஃபுல் செட்டப் நம்ம தான் பண்ணி கொடுத்துருந்தோம். வித் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு எல்லாமே. இதுதான் அதனுடைய வியூவிங். ஸோ இது மாதிரியான செட்டப் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். நம்ம கொடுத்தது எல்லாமே நியூ ப்ராடக்ட் தான். எதுவுமே யூஸ்டு கிடையாது. எல்லாமே வித் பில் அண்ட் வாரண்டியோடு நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஃபுல் இன்ஸ்டாலேஷன் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ